ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3717 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். லைஃப் செட்டில்டு ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான ஷார்ட் நோட்டீஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ உங்களுக்கே தெரியும், அரசு புலனாய்வுத்துறை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து 3717 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பே லெவல் 7 படி சேலரி வந்து வரும். 44,900 உங்களுக்கு 1,42,400 வந்து உங்களுக்கான சேலரி. 44,900ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் மட்டும் வந்து பாருங்கள் 20% வந்து தராங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லீவெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 30 டேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 60,000 70,000 கிட்டக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். எனி டிகிரி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். டிசைரபிளாக வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவோம், ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயர் 1, டயர் 2, டயர் 3 இருக்கும். டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அது வந்து பாருங்கள் 100 அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அது எந்தெந்த பேட்டர்னில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். டயர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்கும். அது வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 1 ஹவர் எக்ஸாம் வந்து இருக்கும். டயர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரி வந்து 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 19th ஜூலைலேருந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 10th ஆகஸ்ட் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19th ஜூலை அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.